சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 40. அமர்நாத் தரிசனம். சுமார் 12,000 அடி உயர குகையில் பனிலிங்கமாக எழுந்தருளுகின்ற அமரநாதரின் தரிசனம் சிவபக்தர்களுக்கு என்றுமே ஒரு தனி ஈடுபாடு உடையது. இமயத்தொடரில் பனிமலைகளுக்கு நடுவில் பொதுவாக பனியில் உறைந்து கிடக்கின்ற குகைக்கோவில் அது. ஆடி மாத பௌர்ணமியிலிருந்து ஆவணி பௌர்ணமி வரை பக்தர்கள் அங்கே சென்று வழிபட இயலும். அந்த நாட்களில் இயற்கையாகவே பனியால் அங்கே ஒரு சிவலிங்கம் உருவாகும். அந்த நாட்களில் மட்டுமே அங்கு சென்று அமரநாதரை வழிபட இயலும். சுவாமிஜி தாம் அங்கே செல்ல விரும்புவதாக மீண்டும் தெரிவித்தார். வழியிலுள்ள பஹல்காம் என்ற இடம் வரை மிஸ் மெக்லவுட்டும் மிஸ்ஸஸ் சாராவும் செல்வது, நிவேதித்தை மட்டும் சுவாமிஜியுடன் அமர்நாத் வரை செல்வது என்று முடிவாயிற்று. அமர்நாத் செல்கின்ற சுமார் 3000 யாத்ரீகர்களுடன் கலந்து கொள்வதாக இருந்தார் சுவாமிஜி. 1898 ஜூலை 26ஆம் நாள் சுவாமிஜி புறப்பட்டார். அமர்நாத் பாதையில் பஹல்காம் ஆரம்ப இடம். இங்கிருந்து எல்லோரும் கூடாரங்களில் தங்க வேண்டும். வேறு வசதிகள் கிடையாது. திடீரென்று கூடாரங்கள் எழுவதும் பல்வேறு இடங்களில் சமையலுக்கான அடுப்புகள் மூட்டப்படுவதுமாக ஆயிரக்கணக்கானோர் வாழ்கின்ற ஒரு புதிய நகரம் திடீரென்று உருவெடுப்பது ஓர் இனிய அனுபவம். யாத்ரீகர்களில் நூற்றுக்கணக்கான துறவிகளும் இருந்தனர். பல்வேறு சம்பிரதாயங்கள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு வழிபாட்டு முறைகள், பல்வேறு சாதனைகள் என்று அந்த துறவியருடன் பழகுவது சுவாமிஜிக்கு ஓர் இனிய அனுபவமாக இருந்தது. இந்த யாத்திரையில் சுவாமிஜி ஒரு எளிய பக்தராகவே வாழ்ந்தார். ஏகாதசி விரதம், தினமும் ஒருவேளை உணவு, அதுவும் வைதிக முறைப்படி சமைத்தது, ஜெபமாலையை வைத்து ஜெபம் செய்வது என்று ஒரு சாதாரண துறவியாகவே வாழ்ந்தார் அவர். இந்த கூட்டத்தில் வெளிநாட்டு பெண்கள் இருப்பதை பல துறவிகளால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் வெளிநாட்டினர் தங்குகின்ற கூடாரம் தங்கள் கூடாரத்திற்கு அருகில் இருக்கக்கூடாதென்று கூறினர். அவர்களின் மனப்பான்மை சுவாமிஜிக்கு ஆத்திரத்தை மூட்டியது. அவரது மனநிலையை புரிந்து கொண்ட நாகா துறவி ஒருவர் சுவாமிஜியை அணுகி, சுவாமிஜி, நீங்கள் அபார சக்தி வாய்ந்தவர், ஆனால் தயவு செய்து உங்கள் சக்தியை பயன்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். சுவாமிஜி நிலைமையை புரிந்து கொண்டார். தங்கள் கூடாரங்களை சற்று தொலைவில் மாற்றி அமைத்து கொண்டார். அன்று மாலையில் சுவாமிஜி நிவேதித்தையை துறவிகளின் கூடாரத்திற்கு அழைத்து சென்று அவர்களின் ஆசிகளை பெற செய்தார். அந்த துறவிகளுக்கு காணிக்கை செலுத்துவதும் சுவாமிஜியின் நோக்கமாக இருந்தது. போக போக சுவாமிஜியின் பெருமையை அனைவரும் புரிந்து கொண்டனர். அவரது கூடாரத்தில் எப்போதும் துறவியர் கூடுவதும் அவரது இனிய அறிவுரைகளை கேட்பதும் வழக்கமாயிற்று. நிவேதித்தையும் தமது இனிய எளிய சுபாவத்தால் யாத்ரீகர்களிடையே நன்மதிப்பை பெற்றார். பலரும் நிவேதிதைக்கு வேண்டிய உதவிகளை செய்து அன்புடன் பழகினர். ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது போல் பஹல்காமில் சாராவும் மெக்லவுட்டும் நின்றுவிட்டனர். சுவாமிஜியுடன் நிவேதித்தை மட்டும் சென்றார். அங்கிருந்து அமர்நாத் சுமார் 30 மைல் தூரம். தொடர்ந்த பாதை, பனிமலைகளும் அழகிய காட்சிகளும் நிறைந்தது. அதே வேளையில் கடப்பதற்கு மிகவும் சிரமமானது. 9 மைல் தூரத்தில் உள்ள சந்தன்வாரையில் பனிப்பாலம் ஒன்றை கடக்க வேண்டியிருந்தது. மிகவும் சருகலான இந்த பயணம் அபாயகரமானதும் கூட. நிவேதிதைக்கு இது முதல் அனுபவம். இங்கிருந்து மலையேற்றம் ஆரம்பிக்கிறது. இமயமலையில் மலையேற்றம் என்பது ஓர் ஏமாற்றும் அனுபவமாகும். ஒரு மலை தெரிவது போல் இருக்கும், அதில் ஏறினால் எல்லாம் ஆயிற்று என்பது போல் தோன்றும். ஆனால் மலையின் உச்சியை நெருங்கும்போது அடுத்த மலை தென்படும். அதை கடந்தால் மற்றொரு மலை, இவ்வாறே மலைத்தொடர் நீண்டு கொண்டே போகும். இப்படி எத்தனை மலைகளை கடந்தோம் என்பதே தெரியாமல் போய்கொண்டிருக்கும். சுவாமிஜியும் நிவேதித்தையும் இப்படி தொடர்ந்து பல மலைகளை கடந்தபோது கடைசியாக வந்தது ஒரு செங்குத்தான ஏற்றம். அதை கடந்து அவர்கள் 14,000 அடி உயரத்தில் தங்கினார்கள். அந்த இடத்தின் பேரமைதியை கவிதையாக வடிக்கிறார் நிவேதித்தை. அமைதி என்றால் என்ன என்பதை அன்றுதான் முதலில் அனுபவித்தேன். அப்படி ஓர் அமைதி. பைன் மரங்களின் முணுமுணுப்பை மீறி
தெள்ளிய நீரோடைகளின் சலசலப்பு ஏற்படுத்துகின்ற இனிய இசை கூட அங்கே இல்லை. ஆறு ஒன்று ஓடத்தான் செய்தது. ஆனால் அதுவும் ஏதோ பனியில் உறைந்தது போல் மௌனமாக ஓடியது. மரங்கள் வளர்கின்ற உயரத்தை கடந்த இடம் இது. எந்த மரங்களும் இல்லை. வானில் நிலவு எழுந்தது. ஏறக்குறைய முழு நிலவு. அதன் ஒளியில் அந்த புனித பனிமலைகள் எல்லாம் வெண்ணிறத்தில் காட்சி அளித்தன. நள்ளிரவு வானம் இவ்வளவு நீளமாக இருப்பதை வேறெங்கும் காண முடியாது. இரவு வந்து மலை சிகரங்களுடன் ஏதோ பேச, அந்த பேச்சு நட்சத்திரங்களில் சென்று ஆழ்ந்த அமைதியாகி அது பனிப்பாளங்களுடன் பேசுவது போல் இருந்தது. சுவாமிஜி அவ்வப்போது எங்கே போகிறார் என்பதே தெரியாமல் மறைந்து விடுவார். நிவேதித்தை அந்த நேரங்களில் மற்ற யாத்ரீகர்களுடன் செலவிட்டார். பஞ்சதரணி என்று அழைக்கப்படுகின்ற 5 நதி பகுதி வந்தது. அங்கே ஒன்றன்பின் ஒன்றாக 5 நதிகளிலும் ஈர உடையுடனேயே நடந்து சென்று குளிக்க வேண்டும் என்பது வழக்கு. சுவாமிஜி அப்படியே குளித்தார். பஞ்சதரணியிலிருந்து அமர்நாத் குகைக்கு ஆகஸ்ட் 2ஆம் நாள் புறப்பட்டார். அன்று அமரநாதரை தரிசிக்கலாம் என்ற எண்ணமே அவர்களை மிகுந்த பரவசத்தில் ஆழ்த்தி இருந்தது. பயணம் தொடங்கியது. பல்லக்கில் செல்பவர்களும் சிறிது தூரத்திற்கு பிறகு பல்லக்குகளை விட்டுவிட்டு நடந்தே சென்றாக வேண்டும். கடும் குளிர், செங்குத்தான ஏற்றம். ஆண்களும் பெண்களும், ஆண் துறவியரும் பெண் துறவியரும் என்று கூட்டம் கூட்டமாக பயணம் தொடங்கியது. கடைசி ஓரிரு மணி நேரங்கள் மிகவும் அபாயகரமாக இருந்தது. ஒரு தவறான அடி எடுத்து வைத்தால் மரணம் நிச்சயம் என்ற நிலையில் மிகவும் சிறிய பாதை வழியாக செல்ல வேண்டும். அதனுடன் செங்குத்தான ஏற்ற இறக்கங்கள். சுவாமிஜி மிகவும் களைத்து பின்தங்கிவிட்டார். சுவாமிஜி தனிமையை விரும்பியதன் காரணமாக அவரை விட்டு விலகி முன்பாக சென்று கொண்டிருந்த நிவேதித்தை சுவாமிஜி வராததைக் கண்டு தாமதித்தார். கடைசியாக சுவாமிஜி மிகவும் களைத்த நிலையில் வந்து சேர்ந்தார். அப்போதும் நிவேதித்தையிடம் எதுவும் பேசாமல் அவரை தொடர்ந்து முன் செல்லுமாறு கூறிவிட்டு தாம் அங்கே அந்த கடும் குளிரில் குளிக்கப் போவதாக கூறினார். கடைசியாக அமர்நாத் குகை வந்தது. சுவாமிஜி குளித்துவிட்டு கௌபீனம் மட்டும் உடுத்தி உடம்பெங்கும் திருநீறு பூசி தம்மை மறந்த நிலையில் குகைக்குள் நுழைந்தார். அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்முறுவல் இழையோடி கொண்டிருந்தது. பாரெல்லாம் படைத்து காத்து பக்தியுடன் பணிபவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வாம் அமரத்துவம் அளிக்க சிவபெருமான் அமரநாதனாக பனிலிங்கமாக எழுந்தருளியுள்ள அற்புத திருக்கோலத்தை கண்டார். தொடர்ந்து வந்த பக்தர்கள் எழுப்பிய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மந்திரம் விண்ணை பிளந்தது. சுவாமிஜி அமரநாதரை வீழ்ந்து வணங்கினார். அவர் வணங்கிய போது அங்குள்ள புனித புறாக்கள் மேலே தொடர்ந்து ஒலி எழுப்பியபடி பறந்தன. அவரது உடம்பு பக்தி பரவசத்தில் நடுங்கியது. அவரது மனதில் என்னென்ன எண்ணங்கள் அடைத்து புரண்டனவோ அதை யார் சொல்வது? பிள்ளை பருவத்திலிருந்தே தம் மனதில் அழியாத அமரனாக வீற்றிருக்கின்ற அந்த அமரநாதனை நேரில் காணும்போது அவரது உணர்ச்சிகள் எப்படி அலை பொங்கி ஆர்த்தனவோ அதை யார் சொல்வது? அவர் எதுவும் சொல்லவில்லை. அன்று அங்கே அவர் அமரநாதனை தரிசித்தார். மரணத்தை கடந்தவரான அந்த சிவபெருமானை உண்மையிலேயே மரணத்தை கடந்து சுவாமிஜி தரிசித்திருக்க வேண்டும். ஏனெனில் அவர் மரணத்தையே கடந்து வந்திருக்கிறார். அவரது இதய துடிப்பு நின்றிருக்க வேண்டும். ஆனால் அவரது இதயம் நிரந்தரமாக வீங்கி புடைத்துள்ளது என்று பிறகு அவரை பரிசோதித்த டாக்டர் கூறினார். அமைதியாக குகையிலிருந்து வெளியே வந்தார் சுவாமிஜி. சிறிது நேர ஓய்விற்கு பிறகு சாப்பிட்டுவிட்டு அனைவரும் கூடாரங்களில் ஓய்வு கொண்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு சுவாமிஜி கூறினார், அந்த பனிலிங்கம் சாட்சாத் சிவபெருமானே. அங்கு எல்லாம் வழிபாடே. இவ்வளவு அழகான, இவ்வளவு ஆன்ம உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற ஓரிடத்திற்கு நான் சென்றதில்லை. அமர்நாத்தில் சுவாமிஜி ஓர் உன்னதமான ஆன்மீக அனுபவத்தை பெற்றார் என்பது உறுதி. ஆனால் அது என்ன என்பதை முழுமையாக அவர் யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் அதன் சில அம்சங்களை அவர் அவ்வப்போது கூறினார். சுவாமிஜியின் சீடரான சரத் சந்திர சக்கரவர்த்தி எழுதிய உரையாடல் பகுதியில் கீழ்வருமாறு காணப்படுகிறது.
2-3 நாட்களுக்கு முன்புதான் சுவாமிஜி காஷ்மீரிலிருந்து திரும்பி வந்திருந்தார். அவரது உடல்நிலை நன்றாக இல்லை. சீடர் மடத்திற்கு வந்ததும் பிரம்மானந்தர் சீடரை பார்த்து, சுவாமிஜி காஷ்மீர் சென்று திரும்பியதிலிருந்து யாருடனும் பேசவில்லை. சிந்தனையில் மூழ்கியபடி ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நீ அவரிடம் சென்று பேசி அவருடைய மனதை சற்று சாதாரண நிலைக்கு இறங்கி வரும்படி செய் என்றார். மாடியிலிருந்த சுவாமிஜியின் அறைக்கு சென்றார் சீடர். அங்கு சுவாமிஜி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியவர் போல் அமர்ந்திருந்தார். முகத்தில் சிரிப்பில்லை. ஒளிமிகுந்த கண்களில் புறநோக்கு இல்லை. தமக்குள் இருக்கும் ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டிருப்பது போல் அவர் தோற்றம் இருந்தது. சீடரை கண்டதும், மகனே வந்திருக்கிறாயா, உட்கார் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அமைதியில் மூழ்கினார். சுவாமிஜியின் இடது கண் மிகவும் சிவப்பாக இருப்பதைக் கண்ட சீடர், என்ன சுவாமிஜி, உங்கள் இடது கண் இவ்வளவு சிவப்பாக இருக்கிறது என்று கேட்டார். ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு சுவாமிஜி மறுபடியும் அமைதிமயமானார். நெடுநேரம் கழிந்தது. சுவாமிஜி ஒன்றும் பேசவில்லை. இதை கண்டு சீடரின் மனம் வேதனையில் வாடியது. உடனே அவர் சுவாமிஜியின் திருமுன்னர் வீழ்ந்து வணங்கி அவரது 2 திருப்பாதங்களையும் கைகளால் பற்றி கொண்டு, அமர்நாத்தில் நீங்கள் கண்டதையெல்லாம் எனக்கு சொல்ல மாட்டீர்களா என்று கேட்டார். சீடரின் இந்த வேண்டுதலால் சுவாமிஜியின் அழுத்தமான மனநிலை சிறிது தளர்ந்து அவரது புறநோக்கு அதிகமாகியது. அவர் சொன்னார், அமர்நாத்தை தரிசித்ததிலிருந்து சிவபெருமான் 24 மணி நேரமும் என் தலை மீது உட்கார்ந்திருப்பது போல் உள்ளது. எத்தனை முயன்றும் அவர் கீழே இறங்க மறுக்கிறார். சீடர் இதை கேட்டதும் திகைத்து போனார். சுவாமிஜி கூறினார், நான் அமர்நாத் கோவிலிலும் ஷேர்பவானி கோவிலிலும் ஆழ்ந்த தவம் செய்தேன். போகட்டும், புகை குழாய் தயார் செய்து கொண்டு வா என்றார். சீடர் மகிழ்ச்சியோடு சுவாமிஜியின் கட்டளை ஏற்று புகை குழாயை கொண்டு வந்தார். சுவாமிஜி நிதானமாக புகைத்து கொண்டே சொல்ல ஆரம்பித்தார். அமர்நாத்திற்கு செல்லும் வழியில் மிகவும் செங்குத்தான மலை மீது நான் ஏறினேன். பொதுவாக அந்த வழியில் மலைவாழ் மக்களை தவிர யாரும் போவதில்லை. ஆனால் அந்த வழியாகத்தான் போக வேண்டும் என்று எனக்கு தோன்றிவிட்டது. போவேன் என்றால் போவேன்தான். ஓ, அதில் ஏறிய சிரமம் உடலை சற்று பாதித்துவிட்டது. இதில் பயங்கரமான குளிர் வேறு. ஊசியால் உடம்பை குத்துவது போல் இருந்தது. சீடர் கேட்டார், அமர்நாத் சிவபெருமானை நாம் நிர்வாணமாகவே தரிசிக்க வேண்டும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையா? சுவாமிஜி கூறினார், ஆமாம், நானும் கோவணத்தை மட்டும் கட்டிக்கொண்டுதான் சென்றேன். உடம்பு முழுவதும் விபூதி பூசியிருந்தேன். குகைக்குள் இருந்தபோது குளிரோ வெப்பமோ சிறிதும் தெரியவில்லை. அங்கிருந்து வெளியே வந்ததும் உடம்பு குளிரால் மரத்து போனது போலாகிவிட்டது. சீடர் கேட்டார், அங்கே புனித புறாக்களை பார்த்தீர்களா? அவ்வளவு குளிரான அந்த இடத்தில் எந்த உயிரும் வாழ முடியாது என்றும், ஆனால் எங்கிருந்தோ வெண்புறா கூட்டம் ஒன்று அவ்வப்போது அங்கு வருவதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சுவாமிஜி கூறினார், ஆமாம், 3-4 வெண்புறாக்களை அங்கே கண்டேன். அவை வசிப்பது குகையிலா அல்லது பக்கத்தில் உள்ள மலைகளிலா என்பது தெரியவில்லை. மற்றொரு முறை இது பற்றி சுவாமிஜியை குறிப்பிடும்போது, சாட்சாத் சிவபெருமானே தம் முன் தோன்றியதாகவும் அவர் தமக்கு இச்சா மிருத்யு வரம் அளித்ததாகவும் கூறினார். இச்சா மிருத்யு என்றால் விரும்பும்போது மரணம் அடைவது. அதாவது சுவாமிஜி தமது மரண வேளையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், விரும்பும்போது உயிரை விடலாம் என்பது பொருள். ஒரு நாள் துரியானந்தரிடம் சுவாமிஜி தமது அமர்நாத் அனுபவத்தை இவ்வாறு கூறினார். உருவக்கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் குணங்களையெல்லாம் கடந்த பரம்பொருள் ஒருவர் இருக்கிறார். தேவதேவியர் உள்ளனர் என்பதை அங்கு நான் சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிந்து கொண்டேன். மற்றொரு பக்தரிடம் ஒரு நாள் சுவாமிஜி கூறினார், அமர்நாத்திலிருந்து திரும்பி வந்ததிலிருந்து என் மனம் அமைதிக்காக ஏங்குகிறது. வேலை எதுவும் பிடிக்கவில்லை. ஒரேடியாக மௌனமாகிவிட மாட்டோமா, ஏதாவது குகையில் சென்று தங்க மாட்டோமா என்று தோன்றுகிறது. அமரநாதனாகிய சிவபெருமான் என் தலை மீது 8 பகல்களும் 8 இரவுகளும் அமர்ந்திருந்தார். தலை மீது அமர்ந்து விழுந்து விழுந்து சிரித்தார். பிரபோ, என் உடம்பு நோயில் வாடுகிறது, நீயோ சிரிக்கிறாய் என்று நான் அவரிடம் கூறினேன்.
குருதேவரின் எந்த வடிவம் எனக்கு காட்சி தந்து என்னை அமெரிக்கா செல்லுமாறு ஆணையிட்டதோ அந்த வடிவமே மீண்டும் தோன்றி நான் அமர்நாத் செல்ல வேண்டும் என்றும் ஆணையிட்டது. அதனால்தான் சென்றேன். இவற்றை தவிர தமது அனுபவம் பற்றி வேறு விளக்கங்கள் எதையும் சுவாமிஜி கூறவில்லை. சுவாமிஜியின் பயணத்தை தொடர்வோம். சுவாமிஜிக்கு அனுபவம் வாய்த்தது. அவர் சிவ தரிசனம் பெற்றார். ஆனால் நிவேதித்தை பனிலிங்கத்தை தரிசித்தார். அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது. சுவாமிஜி குகையை விட்டு வெளியில் வரும்போது அவரிலிருந்து புறப்பட்ட ஓர் அனுபூதி பேரொளியையும் அவர் கண்டார். இவை தவிர அவர் அனுபவங்கள் எதையும் பெறவில்லை. இது அவரது மனத்தை மிகவும் உறுத்தியது. சுவாமிஜியிடமே தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். சுவாமிஜி அவரை சமாதானப்படுத்தி, இப்போது எதுவும் உனக்கு புரியாது, ஆனால் நீ இந்த புண்ணிய தலத்திற்கு வந்திருக்கிறாய்.